இந்த வருஷம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக முடியலனாலும் இந்த தடவை எங்களோட நாயகனோட படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுதுங்கிற சந்தேகமே இல்லை. கிட்டத்தட்ட 3 படத்தை வரிசையாக இறக்கிக்கிட்டே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்டாப்பாக ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு கம்பேக்கான இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லியே திருவேன். ஸோ சூர்யா தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லெஜெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக அந்த மனுஷனை சொல்லி ஆகணும். ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளிங்கிற மாதிரி பீக்கில் இருந்தார். ஹேக்டிக்கு 9 படங்கள் தொடர்ந்து பிளாக் பஸ்டராக வந்துருந்துச்சு. சூர்யா மட்டும் அப்போ படம் வந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ஆக்டரோட படம் வர்றதுக்கே யோசிக்கிற ரேஞ்சுக்கு மனுஷனோட ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. பட் திடீர்னு கொஞ்சம் ஃபால்ட். சில தடவை மூவிஸ் இப்போ ஒத்து போகலனாலுமே, கடந்த சில படங்கள் சரியாக போகலனாலுமே அதெல்லாம் சரி கட்டுற விதமாக இப்போ கெட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். சிறப்பான தரமான சம்பவம். ஸோ இந்த தடவை 3 படம் 3 இண்டஸ்ட்ரியிலேருந்து மோலிவுட்டு, கோலிவுட்டு, ட்ரோலிவுட்டுன்ட்டு 3 இண்டஸ்ட்ரீஸ் 3 படம் சிறப்பான தரமான சம்பவம் தான் சொன்ன மாதிரியே. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லுங்கள். சூர்யாவோட வெறித்தனமான ஃபேன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. நான் சூர்யாவோட பெரிய ஃபேன். ஸோ அயன் படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷமே சூர்யாவோட வருஷமாக இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்ம நம்புவோம். நம்பிக்கை கைவிடப்படார் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.